السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، قد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وَيَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين. وقال نبينا صلى الله عليه وسلم العين حق أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபிகள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தபாயின்கள், தபாத்தாபியங்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் பழமொழியில் இப்படி சொல்வார்கள், கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது என்பதாக சொல்வார்கள். கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது. கண்ணேறு, கண்திருஷ்டி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு கண் வலி உள்ளவர் அவரை மற்றொருவர் பார்த்து கொண்டே இருந்தால் அருகில் உள்ளவருக்கும் கண் வலி வந்து விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. கூட்டத்தில் சபையில் ஒருவர் கொட்டாவி விட்டால் மற்றவரும் கொட்டாவி விடுவதை பார்க்க முடிகிறது. ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் மறைமுகமாக அடுத்தவருக்கு ஏற்படுவதை நாம் கண்கூடாக நிதர்சனமாக காண முடிகிறது. இன்னைக்கு கண்திருஷ்டியே இல்லை, இஸ்லாத்தில் கண்திருஷ்டி கிடையாது என்று சொல்லக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்கள் இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கிறோம். ஒரு சாதாரண செல்போன், அந்த செல்போன்ல வைஃபை ஆன் பண்ணி வைக்கிறோம். எங்க இருந்து அதற்குரிய அந்த கதிர்வீச்சு கிடைக்குதுன்னு தெரியல. இங்க செல்போன்ல நிறைய டவுன்லோட் பண்றோம், நிறைய ப்ரௌசர் யூஸ் பண்றோம். அதுக்கும் அந்த வைஃபை அதுல இருந்து என்ன இது கொடுக்குது, அது கண்ணுல பார்க்கிறோமான்னு சொன்னா அதை பார்க்க முடியவில்லை. தூரத்திலிருந்து ஏதோ ஒன்றை நாம் இயக்கி கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து ஒருவர் புதுக்கோட்டையில் பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டு செல்போன்களுக்கு மத்தியில் உள்ள இணைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நம் கண்ணால் பார்க்க முடிவதில்லை. உலகத்தினுடைய எத்தனையோ சாதனங்கள், ஏசிய போடுறோம், போட்ட உடனே காத்த கொடுக்குது. இங்க இருந்து ஒரு பட்டனை அமுக்குறோம், அமுக்குன உடனே அது யூஸ் ஆகுது. அது எப்படி வேலை செய்து இதற்கும் அதற்கும் உள்ள கனெக்ஷன் என்ன கண்ணால் காண முடியுமான்னு சொன்னா பார்க்க முடியாது. அதே போலத்தான் கண்ணேறு. கண்ணேறு என்பதும் கண்திருஷ்டி என்பது கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று, ஆனால் வேலை செய்யும். டிவி ஆன் பண்றோம், செல்ல ஆன் பண்றோம், எப்படி வேலை செய்து எங்க இருந்து கனெக்ஷன் வருது தெரியல. அந்த கனெக்ஷன் நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. அதே போலத்தான் இந்த கண்திருஷ்டியும் உள்ளது. கண்திருஷ்டினா வெறும் மனிதர்களுக்கு மாத்திரம் உள்ளதல்ல, மரங்களின் மீதும் கண்திருஷ்டி ஏற்படும், பட்டைகளின் மீதும் மட்டைகளின் மீதும் கண்திருஷ்டி ஏற்படும், தோட்டங்களின் மீதும் ஏற்படும், இல்லங்களின் மீதும் ஏற்படும், கட்டிடங்களின் மீதும் ஏற்படும். கண்திருஷ்டிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களின் மீதும், வளர்க்கக்கூடிய பிராணிகளின் மீதும், எல்லாவற்றிலும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் திருமறையை புரட்டி பாருங்கள். ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு வாங்குவதற்காக வேண்டி தன்னுடைய 11 ஆண் பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்புறாங்க.
எகிப்துக்கு போய் உணவு பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 11 ஆண் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள். போகும்போது சொன்னாங்களா, நீங்கள் வெவ்வேறு பாதைகளிலே பிரிந்து செல்லுங்கள். திருமலை சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் ஒரு வாசலிலே நீங்கள் செல்ல வேண்டாம், ஒரு வாசலிலே நீங்கள் போக வேண்டாம், 11 வாசல்களிலே பிரிந்து செல்லுங்கள் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 11 பிள்ளைகளிடத்தில் சொன்னார்களாம். திருமறையினுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லும் போது அல்லாஹ் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஏன்னா இந்த 11 நபர்களும் பேரழகர்களாக இருந்தார்கள், எளிமிகு தோற்றம் கொண்டவர்களாக இருந்தார்கள், வசீகர வடிவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். யாராவது இந்த 11 வாலிபர்களும் ஒன்று சேர்ந்து போவதை பார்த்தால் கண்திருஷ்டி ஏற்பட்டு விடும் என்று தன் ஆண் பிள்ளைகளை பிரிந்து போக சொன்னார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறார். வேற எங்கேயும் போக வேண்டாம், ரசூலுல்லாஹ்வுக்கு கண் வைக்கணும்னு சொல்லி பெரிய பிளான் போட்டாங்களாம். இந்த ரசூலை நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், எவ்வளவோ துன்பம் கொடுத்து பார்த்துட்டோம், ஆளை செட் பண்ணி கொலை செய்யவும் பார்த்துட்டோம், எல்லாத்துல இருந்தும் இந்த ரசூல் தப்பிச்சு போயிடுறாரு, ரசூலை தீர்த்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொள்கிறார்கள். அதுதான் கண் வைக்கிறது, கண் திருஷ்டி. பனு அஸத்னு சொல்லிட்டு ஒரு கோத்திர நபர்கள் இருந்தார்கள், ஒரு சில பேர் இருந்தார்கள். அவங்க எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க பார்த்தாலே பயங்கரமான இடர்பாடு ஏற்படுமா, அந்த அளவிற்கு கண் திருஷ்டியிலே பெயர் பெற்று விளங்கினார்களாம் அந்த பனு அஸத் கோத்திரத்தார்கள சில பேர். அப்ப எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த ரசூலுல்லாஹ்வை நம்ம என்ன செய்யணும், எவ்வளவோ வீட்டை பார்க்க முடியல, கடைசியான ஒரு வழி அவரை கண் வைத்து அவரை வீழ்த்த வேண்டும் சொல்லிட்டு பிளான் நடக்குது. பனு அஸத் கோத்திரத்தார்ல ஒரு 3 பேரை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி உனக்கு நல்ல சன்மானம் தரோம், ரசூலுல்லாஹ் மேல நீங்க கண் வைக்கணும்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்ல, 3 நாளா பசி பட்டினியா போட்டாங்களாம். பசி பட்டினியா போட்டு ரசூலுல்லாஹ் மேல கண் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆளை செட் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா, அவர்களுடைய பார்வைகளை கொண்டே உங்களை வீழ்த்திடணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்பதாகவும் அல்லாஹ் சொன்னான். அந்த கண்திருஷ்டியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அபூ உமாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க வாப்பா ஸஹல் இப்னு ஹுனைஃப் அவங்க குளிக்க போனாங்களாம். அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்ரூம்கள் அவ்வளவா கிடையாது குளிக்கிறது. இப்போ ரோட்டோரம், கிணத்து ஓரம், குளம், இந்த மாதிரி இடங்கள்ல தான் குளிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிணத்துக்கு பக்கத்துல குளிக்கிறதுக்காக வேண்டி ஸஹல் இப்னு ஹுனைஃப்ங்கிற சஹாபி போறாங்க. அந்த நேரத்துல ஆமிர் இப்னு ரபியான்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி அங்க வந்து இருக்கிறார். ஆமிர் இப்னு ரபியா எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அவரு கண் வச்சா உடனே பற்றுமா, அந்த மாதிரி ஒரு நபர். இங்க ஆமிர் இப்னு ரபியா என்ன செய்யறாரு, இந்த ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாரா, பொங்கலை முக்காடு போட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க உடம்பு கூட இவ்வளவு வெள்ளையா இருக்குது, நீங்க இவ்வளவு வெள்ளையா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கண் திருஷ்டி படும்படி பேசி விட்டாரா. கொஞ்சம் நொடிதான் விழுந்துட்டாங்க. ஸஹல் இப்னு ஹுனைஃப் மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க மகன் தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் செய்தியை சொல்றாங்க, இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, ஹல் தத்தமஹிமூன லஹு அஹதன், யாரையாவது சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டாங்களா. கேட்ட உடனே ஸஹல் இப்னு ஹுனைஃப் சொன்னாங்களா, ஆமிர் இப்னு ரபியா தான் அங்க வந்து என்னென்னமோ பேசிட்டு கிடந்தாரு, அவர் மேலதான் சந்தேகம்னு சொன்னாங்களாம். உடனே பெருமானார் ஆமிர் இப்னு ரபியாவை அழைத்து விட்டு சொன்னார்களா,
அலாம் என்ன உங்க சகோதரர் மௌத்தாகிறதுக்கு போய் வாய்ப்பு செய்யல, உங்க சகோதரனுடைய பழக்கத்துக்காக வேண்டி நீங்க துஆ செஞ்சிருக்க வேண்டாமா? அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த ஆச்சரிய வார்த்தைகள், அந்த கண்திருஷ்டி வார்த்தைகள் அவரை மூர்ச்சையாக்கி விட்டது. அல்லாஹ் பரக்க அவருடைய அபிவிருத்திக்காக வேண்டி, அவருடைய பழக்கத்திற்காக வேண்டி நீங்க துஆ செஞ்சிருக்க வேண்டாமான்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ஆமிர் இப்னு ரபியாவை உது செய்ய சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து ஹஜ்ரத் ஸஹீல் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஊத்த சொன்னாங்களாம். ஊத்தியதற்கு பிறகு அவருடைய கண் திருஷ்டி சரியானது என்ற ஹதீசுகளை நாம் பார்க்க முடியும். இப்போ இது ஒரு நடைமுறையா அந்த காலத்துல இருந்துச்சு. யாராவது கண் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களை உது செய்ய சொல்லி அந்த தண்ணீர் முழுவதையும் எடுத்து அந்த தண்ணீரை யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க மேல ஊத்தணும்னு சொன்னா சரியாயிரும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நடைமுறை இருந்தது. இது ஹதீஸ் அடிப்படையில கூடும் என்பதாகவும் இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், அல்ல ஐனு ஹக்குன் வலவு கான ஷைஉன் சாபக்கல் கபர சபக்கத்துல் ஐனு. கண் திருஷ்டி என்பது உண்மையானது, கண் திருஷ்டி என்பது சத்தியமானது. விதியை இறைவன் எழுதி வச்ச விதியை ஒன்று முந்துமானால் இந்த கண் திருஷ்டி முந்திரும்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, உங்க நீங்க உது செஞ்சு அந்த தண்ணியை தாங்க, உடம்பில் உள்ள அந்த தண்ணீரை தாருங்கள், நான் அதை குடித்துக் கொள்கிறேன். உங்கள் மீது கண் திருஷ்டி நீங்கள் வைத்ததாக எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று தண்ணீர் கேட்டால் நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனா இந்த காலத்துல கேட்கவும் முடியாது. கேட்ட பெரிய பிரச்சனைகளுக்குள்ள வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்துவிடும். ஹஜ்ரத் ராபியா ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல கொழுப்பு இறைச்சி சமைச்சு வச்சிருந்தாங்களாம். அந்த கொழுப்பு நிறைந்த அந்த இறைச்சி எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க, ராபியா ரலியல்லாஹு சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டதற்கு பிறகு ஒரு வருஷம் வயிற்று வலி இருந்துகிட்டே இருந்துச்சா. அந்த வயிற்று வலி ஒரு வருஷம் இருந்துச்சா. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாரு, அன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுல கொழுப்பு கறி இருந்துச்சு, வந்து சாப்பிட்டு அதுக்கு பின்னாடி 7 வருடங்களாக எனக்கு வயிற்று வலி இருக்குதுன்னு சொன்னப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, 7 பேரினுடைய கண்ணு இந்த கொழுப்பு கறி மேல இருந்துச்சுன்னு சொன்னாங்களாம். 7 பேரினுடைய கண்ணு இந்த கொழுப்பு கறியின் மீது இருந்தது. அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள், கண்திருஷ்டியான உணவாக மாறி இருந்தது என்று பெருமானார் சொல்லிவிட்டு அவருடைய வயிற்றை தடவினார்களா. ஹஜ்ரத் ராபியா ரலியல்லாஹு சொல்றாங்க, என் வாழ்க்கையில் அதற்கு பிறகு எனக்கு வயிற்று வலியே வந்ததில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ கண்திருஷ்டி என்பது உண்மை, கண்திருஷ்டி என்பது சத்தியமானது என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான பாதிப்புகளும் கூட அதிகமாக ஏற்படும். அதிலிருந்து ஒவ்வொரு மனிதர்களும் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் ஹதீஸின் மூலம் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள், அமரனி ரசூலுல்லாஹ் ஐயஸ்தகிய மினல் ஐனி. கண்திருஷ்டியில படாம ஓதி பார்த்துக்கிறதுக்கு பெருமானார் என்னை ஏவினார்கள். கண்திருஷ்டி படாம இருக்கிறதுக்கு ஓதி பார்க்கிறதுக்கு பெருமானார் எனக்கு ஏவினார்கள் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. நீங்கள் ஹதீஸ்களை பாருங்கள். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்களா, நாயகமே, இந்த ஜஅஃபர் ரலியல்லாஹுடைய குழந்தைக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணு கொட்டுது, கண்திருஷ்டி அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது ஜஅஃபர் ரலியல்லாஹுடைய புள்ள குட்டிகளுக்கு அப்படின்னு சொன்னப்ப பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு கேட்டுவிட்டு சொன்னார்களா, ஜஅஃபர் ரலியல்லாஹுடைய பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணு கொட்டுறது, நான் அந்த பிள்ளைக்கு ஓடி பார்க்கட்டுமான்னு கேட்டாங்களா. சொன்ன உடனே பெருமானார் சொன்னார்களாம், நான் அந்த குழந்தைக்கு ஓடி பாருன்னு சொல்லிட்டு லவ்கான செய்யும் சாபக்கல் கபர ல சபக்கத்துல் ஐனு. ஏதாவது ஒன்று
விதியை முந்துவானால் அது கண்திருஷ்டி முந்திவிடும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஓதி பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. நிறைய பேர் சொல்றாங்க கண்திருஷ்டிங்கிறது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது, அதெல்லாம் மாற்று மதத்தினுடைய கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கிடையாது. குர்ஆனிலும் உள்ளது, ஹதீஸிலும் உள்ளது. ஹதீஸில் அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய துஆக்களும் உள்ளது என்பதை பார்க்க முடிகிறது. அது என்னங்க கண் வைக்கிறது, எதுவுமே தெரியல, தெரியாத ஒண்ணு போய் பாதிப்படைச்சிருமா அப்படின்னு கேட்கிறோம். சேட்டலைட்டை இங்க இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறோம், ராக்கெட்டை இங்க இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறோம், பிளைட்டை இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இயக்கி கொண்டிருக்கிறோம், டிவியை இயக்கி கொண்டிருக்கிறோம், ஏசியை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். அதை இயக்கக்கூடிய சுவிட்சுகள் நாம் போடுகிறோம். அது எப்படி இயங்குகிறது, அதனுடைய விசை தொடர்பு என்ன என்பதை நாம் கண்ணால் பார்ப்பதில்லை, ஆனால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கண்ணால் பார்க்காதது எல்லாம் இல்லை என்று சொல்வது என்பது படமைத்தனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில சமயம் கண்திருஷ்டிங்கிற பேர்ல வரம்பு மீறுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. நிறைய வீடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமியர்களுடைய வீடுகளிலேயும் கூட கரும்பு கயிறுகள் தொங்க விடப்பட்டிருக்கிறது. பூசணிக்காய் இஸ்லாமியர்களினுடைய வீடுகளிலும் கூட இல்லங்களிலும் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. மிளகாய், காய்ந்த மிளகாயை தொங்க விடப்பட்டிருக்கிறது. கண்திருஷ்டியை போக்குகிறேன் என்ற பெயரிலே ஷரியத்திற்கும் அப்பாற்பட்ட புறம்பான விஷயங்களை சமூகம் செய்வதையும் நாம் காண முடிகிறது. ஷரியத்து எப்படி சொல்லி இருக்குதோ அதை செய்யலாம். ஷரியத்தை தாண்டி உள்ள செய்திகளை கண்டிப்பாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு அழகான பிள்ளையை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு இந்த குழந்தையை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, தசிமு நோங்கத்தஹு, அந்த குழந்தையினுடைய கண்ணத்துல மைய வைங்கன்னு சொன்னாங்களா. அல்லாஹ் துஸீபஹுல் ஐனு, அந்த குழந்தைக்கு கண்ணு பற்ற கூடாது, அந்த குழந்தைக்கு மை வைங்கன்னு சொன்னாங்களா. ஷரியத்து மார்க்கம் சில விஷயங்களை அனுமதித்திருக்கிறது. மார்க்கத்தை தாண்டி உள்ள செய்திகளை செய்வதை பெருமானார் தடுத்திருக்கிறார்கள். அந்த காலத்து அரபிகள் கருப்பு நிறம் திருஷ்டியை போட்டுவிடும் என்று எண்ணி என்ன செய்வாங்களா, எதுக்கு போட்டு மைய வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு பச்சையை குத்திடுவாங்களாம். பச்சை குத்துறோம்னு சொன்னா அப்படியே இருந்துகிட்டு இருக்கோம், பார்த்தால் கண் திருஷ்டி படாம போயிடும்னு சொல்லிட்டு பச்சை குந்தக்கூடிய வழக்கங்களை கொண்டிருந்தார்களா. அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் கண்திருஷ்டி என்பது சத்தியமானது, ஆனால் பச்சை குத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். ஹஸரத் ஹிஷாம் இப்னு உர்வா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் எதையாவது ஆச்சரியமான விஷயங்களை நாம் பார்த்தால் நம்ம உடனே என்ன சொல்லணும்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லணும். மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நமக்கு ஒரு விஷயம் பார்த்த உடனே ஆச்சரியமா தெரியுது, அற்புதமா தெரியுது, உடனே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு புது சட்டை போடுறோம், நம்மளுக்கே பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, உடனே நம்மளே சொல்லிக்கணும், மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏன்னா நம்ம கண்ணே நமக்கு படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சொல்றாங்க, நம்முடைய கண்களை நமக்கு பாதிப்புடைய செய்துவிடும். அதனால இந்த மாதிரி வாக்களை வதைக்கொள்ளணும்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சில பேர் சொல்லுவது, என் கண்ணால பார்த்தா அவ்வளவுதான், அப்படிப்பட்ட கண்ணு இந்த கண்ணு, பாம்பிற்கு மாத்திரம் விஷம் அல்ல, என் கண்ணிற்கும் கூட நிறைய விஷயங்கள் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் சில பேர். அவங்க மாதிரி ஆளுங்களா, எந்த ஆளை பார்த்தாலும் ஒண்ணு நடக்காது, அந்த மாதிரி கண்ணு பவரான கண்ணுன்னு சொன்னா, ஒரு சகோதரன் தன்னைத்தானே பயப்படுபவராக இருந்தால் ஏதாவது ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கும் போது அல்லாஹும்ம பாரிக் அலை, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட்டால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. இப்ப நம்மளுக்கே பார்க்க பிரம்மாண்டமா தெரியுது, நம்ம மூலமாக அவருக்கு தீங்கு ஏற்பட்டு விடும் என்று நாம் பயப்படும் சமயத்தில் அல்லாஹும்ம பாரிக் அலை, அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்யட்டும், மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாம் என்பதாக சொல்லப்படுகிறது.
சிறப்பு இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தருக்கு கண்ணு திருஷ்டி ஏற்படுறதுக்கு கண்ணு மட்டும் தேவையில்லையா, கண் பார்வை இல்லாதவரின் மூலமாக கூட கண் திருஷ்டி ஏற்படும். ஒரு மூச்சு பெருமூச்சு விட்டாலும் கூட அதன் காரணமாக கண் திருஷ்டி ஏற்படும் சொன்னாங்க ஹஜ்ரத் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹ். மனிதர்களின் மூலமாக கண்ணேறி ஏற்படும் இல்ல, ஜின்களாலும் கூட மனிதர்களுக்கு கண்ணேறி ஏற்படும். ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு சிறுமியை கொண்டு வரப்படுகிறது. அந்த சிறுமியை பெருமானார் பார்க்கிறார்கள். அந்த சிறுமியினுடைய உடலிலே படர்தாமரை வந்திருக்கிறது. ஒரு மாதிரி கருஞ்சிவப்பா படர்தாமரை மாதிரி படர்ந்திருக்கிறது. உடனே பெருமானார் சொன்னார்களாம், இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஓதி பாருங்க, இந்த பொம்பளை பிள்ளைக்கு சின்னால கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அபூ ஸஈத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அன்னநபிய கான யதஅவது மினல் ஜானி மின் ஐனில் இன்சானி, ஜின்களினுடைய கண் திருஷ்டியை விட்டும் மனிதர்களினுடைய கண் திருஷ்டியை விட்டும் பெருமானார் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஹஜ்ரத் அபூ ஸஈத் ரஹ்மத்துல்லாஹ். மனிதர்களின் மூலமல்ல, மனிதர்கள் மாத்திரமல்ல, ஜின்களாலும் கூட சில சமயங்களில் கண் திருஷ்டி ஏற்படலாம் என்பதையும் பார்க்க முடிகிறது. ஹதீஸ்ல வருது, சூரத்துல் கலர், அதுக்கு இப்னு கஸீர்ல அந்த தஃப்சீர்ல எழுதுறாங்க, அந்த ஆயத்தினுடைய இறக்கப்பட்ட காரணத்தை எழுதும் போது சில நிகழ்வுகளை எழுதுகிறார்கள். அதில் ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா இருந்தாங்களாம். அப்போ அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னாங்கன்னா, யா முஹம்மத் மா ஹாதல் கம்முல்லதி அராஹு ஃபி வஜ்ஹிக, என்ன உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்குது, நீங்க ரொம்ப ஃபீலிங்கா கவலையா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்களா, என்னுடைய 2 பேர குழந்தைகள் ஹசன் ரலியல்லாஹ் ஹுசைன் ரலியல்லாஹ் இருவரின் மீதும் அஸாபத்துஹுமல் ஐனு, இருவருக்கும் கண் திருஷ்டி ஏற்பட்டு விட்டது. ஆதலால் அவர்கள் எதையும் செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கிறார்கள் என்று பெருமானார் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லும் போது, அலா யத்தஅப்பது பிதாலிகல் கலிமாத், இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் துஆ செய்திருக்க வேண்டாமா என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம். பெருமானார் வமா உன்னல் கலிமாத், அது என்ன வார்த்தை, அந்த வார்த்தைகளை ஓதினால் ஜின்களினுடைய தாக்கம் கண்ணேறுகள், மனிதர்களினுடைய கண்ணேறுகள் கண் திருஷ்டிகள் ஏற்படாது என்று சொல்லுகிறீர்களே, அந்த வார்த்தை என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டபோது பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை சொல்லி தந்தார்களாம். அல்லாஹும்ம யா சுல்தானில் அதீம் வல் மன்னில் கதீம் வல் வஜ்ஹில் கரீம் வலியல் கலிமாத்து தாமாத்து வ தஅவாத்துல் முஸ்தஜாப் ஆஃபில் ஹஸன் வல் ஹுசைன் மின் அன்ஃபுஸில் ஜின்னி வ அய்யுனில் அன்ஃபுஸி என்பதாக ஒரு துஆவை சொல்லி தந்தார்களாம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த துஆவை ஓதி பெருமானார் ஊதுகிறார்கள். அடுத்த நிமிடம் முடங்கி கிடந்த ஹசன் ரலியல்லாஹ், முடங்கி கிடந்த ஹுசைன் ரலியல்லாஹ் இருவரும் விளையாட ஆரம்பித்தார்கள். கண் திருஷ்டி பறந்து போனது என்ற செய்திகளை ஹதீஸ்களின் மூலம் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா நீங்க சூரத்துல் கலமினுடைய கடைசி 2 வசனங்கள் வையகாதுல் லதீன கஃபரு லைஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லமா சமிஉ ذிக்ர வ யகூலுன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன் என்ற இந்த வசனத்தை ஓதிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கண் திருஷ்டியினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். ஒரு நிகழ்வு, கடைசியாக ஒரு நிகழ்வு, ஹஜ்ரத் அபூ அப்துல்லாஹ் தையாபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவங்க தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனாங்களாம். ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் அங்க நிக்கிறாங்க. இவங்க சொந்த ஒட்டகம் போய் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து சொன்னாரா, ஏன்னா நீங்க பாட்டுல ஒட்டகத்தை வந்து இப்படி வச்சு நிக்கிறீங்க, இங்க ஒரு ஆள் இருக்கிறான்,
அவ கண்ணு பட்டாவே எல்லாம் தீஞ்சு போயிருது. அதனால ஒட்டகத்தை அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி ஓதி ஊதிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. உடனே அவங்க சொன்னாங்கன்னா, எப்பல் நாக்கத்தக்கம் இழல ஆயில், அந்த கண் திருஷ்டிக்காரனை விட்டு உங்க ஒட்டகத்தை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னப்ப இவங்க சொன்னாங்கன்னா, லைஸ லஹு இலா நாக்கத்தி, என் ஒட்டகத்துக்கு கண் திருஷ்டி எல்லாம் ஏற்படாது, ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னாங்களாம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஆள் வந்து பார்த்தாங்க, பார்த்த உடனே ஒட்டகம் கீழே விழுந்துருச்சான். உடனே இவங்க என்ன செஞ்சாங்களா, ஒரு துவா ஓதுனாங்களா, பிஸ்மில்லாஹி ஹபஸுன் ஹாபிஸுன் வஹஜருன் யாபிஸுன் வஷிஹாபுன் காபிஸுன் ரதத் ஐனுல் ஆயினி வஅலா ஹப்புன் நாஸி இலைஹி என்ற இந்த துவாவை ஓதி யார் இந்த கண்ணீருக்கு காரணமாக இருந்தாரோ ரப்பே அவரிடமே இதை திருப்பி விட என்ற சில வாசகங்களை சொல்லி இந்த துவாவை ஓதினார். படுத்து கிடந்த ஒட்டகம் உடனே எழுந்து நின்றது என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பேர குழந்தைகளுக்கும் அதிகமாக கண் திருஷ்டி ஏற்படாதவாறு உள்ள சில துஆக்களை ஓதி ஓதி இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். கண் திருஷ்டி என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் என்பதை குர்ஆன் ரீதியிலும் ஹதீஸ்களின் ஆய்வுகளின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த துஆக்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி நம்மை தற்காத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா கெட்ட விஷயங்களில் இருந்தும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்